ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிராக்கிள் வில் ஹேப்பன்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய டே பை டே அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே இன் மை லைஃப். இதுதான் இந்த இயரோட நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற விலாகு. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு விலாக் அப்லோட் ஆகிருக்கும். அது வந்து போன இயரில் நான் எடுத்தது 2023 December 31 அன்றைக்கி நான் எடுத்த விலாகு. அதையே நான் இப்போ தான் அப்லோட் பண்ணேன். பட் இதுதான் என்னோடய நியூ இயரில் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற விலாகு. ஓகே, இன்றைக்கி வந்து நான் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து என்னோடய டே வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அவ்வளோதான். காலையில் ஏழுந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லார் மாதிரியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் பண்ணுவேன். அது என்னென்னா ஃபேஸ் வாஷு. இது வந்து பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது, பட் நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த செட்டாஃபில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது 1 லிட்டர் பாட்டிலு. மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் இது கிடைக்கும். மற்றபடி எந்த பியூட்டி ஷாப்பில் கிடைக்கும், மேபி வெளியில் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸ்க்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக இதை நான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 1 லிட்டர் பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு 5 இயர்ஸில். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல மாய்ஸ்சரைசர் இருக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு நிறைய ஆக்னிலாம் இருக்குங்க. அப்போ வந்து நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஆக்னி வந்தாலே தெரியும் உங்களுக்கு. ட்ராவல்னால மோஸ்ட்லி நிறைய ஆக்னிஸ் வரும். ஸோ அப்போல்லாம் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சரு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பீர்க்கங்காயோட லூஃபா, இது தான் நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். லூஃபா வந்து 10 டேஸ்க்கு 1 டேஸ் வந்து மாற்றிட்டே இருப்பேன். பட் சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஹே டூட்ஸ், என்னன்னா இப்போ வந்துட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டில் இருக்கும்போது அம்மா சும்மா தானே இருக்க, வா கீரை பறிச்சிட்டு வரலாம், கொல்லிக்கீரை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாழைத்தோப்பு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது பண்ணேன். இங்கே எல்லா தோப்புமே இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே இன்றைக்கி இதை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். மா ஹாய். நீங்கள் எல்லாருமே நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க. தோப்பு நெல்லிக்காய், ஒரிஜினல் தோப்பு நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இதுதான். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய மரம் ஃபுல்லாக நெல்லிக்காவாக இருக்குது. அவ்வளோ நெல்லிக்காய். அதியமான் வந்து ஔவையாருக்கு கொடுத்தது இந்த நெல்லிக்காய் தான். இந்த மரத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கன்னா நம்ப போகிறீங்க. சும்மா சொன்னேன். பார்த்தீங்களா எவ்வளோ கொட்டி இருக்குன்னு? இங்கே பாருங்கள். இதை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸ்லி இந்த நெல்லிக்காவில் தான் வந்து நிறைய மருத்துவ குணமே இருக்குது. கீழே கிடந்த நெல்லிக்காவை எடுத்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகமப்பா. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன கழுவாமல் சாப்பிட்ற சி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆடு மாடெலாம் என்ன கழுவிட்டா சாப்பிடுது, அந்த மாதிரி தான் நம்ம தான் சொல்லிக்கிறோம் நம்ம மனுஷன் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா வாழைத்தோப்பு ஃபுல்லாக. அந்த பக்கம் ஃபுல்லாக கண் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு மரம். அது என்னோடய கன்னத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குது. டிங் டிங். இந்த பழத்தோட வெரைட்டி தான் மக்களே பூவம்பழம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும் இந்த பழத்தோட மேலே ஸ்பெசிஃபிக்காக. இதை வந்து பூவம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மருத்துவ குணம் உடையது. அதே போல் கற்பூரவல்லியும் நல்ல மருத்துவ குணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க இந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து வாழைத்தோப்பு தான். ஒரு நாள் நாங்கள் இங்கே வந்து குக் பண்ணி ஒரு vlog போடுறேன் நான், ஜீவா வந்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஹைப் வந்து மனசில் வருதில்ல. அது ஏன் தெரியுங்களா? நம்ம வந்து வம்சாவழியாகவே நம்ம ஜீனிலே அது இருக்குது. நம்ம இயற்கையோட ஒன்றினவர்கள் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோன்றதுனால தான் நமக்கு அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாகவும் நம்ம அதில் ஒன்றிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் வருது. வாழைத்தோப்புக்கு அப்படியே நியர்பையில் வந்துட்டு நமக்கு நெல்லிக்காய் தோப்பு இருக்கும். நெல்லிக்காய் தோப்புனா ரொம்ப அதிகமாக இருக்காது. இந்த நெல்லிக்காய் மரம் ஒரு 50 மரம் பக்கம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீட் ஃபுல்லாக அண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஒரு 50 மரம் இருக்கும், நெல்லிக்காய் மரம் அவ்வளோதான். ஒரு 50 60 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 2 கம்மியாக இருக்கலாம், மேபி கூடுதலாக இருக்கலாம், அந்த மாதிரி. நான் ஒரு சீட்டை பார்த்து உக்காந்துட்டேன். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு மோட்டர் செட்டப், இந்த தண்ணி பாசுகிற இடம். அந்த மோட்டர் மேலே வந்து நான் உட்காந்துட்டேன். ஓகேங்களா. எங்கள் ஊரில் வந்து கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, கீரை தாங்க கிடைக்கவே கிடைக்காது. முருங்கைக்கீரை எங்கள் ஊரில் பார்க்குறது, அதாவது மாஹியில் பார்க்குறதே அவ்வளோ அரிய வகை ஒரு பொருளாக இருக்கும். எங்களுக்கெலாம் ஆசையாகவே இருக்கும், எப்படா முருங்கைக்கீரை கிடைக்கும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாலவே நாங்கள் ஊருக்கு வந்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து கீரை தான். அதுவும் கலவைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விச் மீன்ஸ் கரிசலாங்கண்ணி, மூக்கரட்டை, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கடைவாங்க கலவைக்கீரை அப்படின்னு சொல்லி. அது நாங்கள் அவ்வளோ சாப்பிடுவோம். ஜீவா வந்துட்டாலும் அவ்வளோ கீரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்குமே கீரை அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாருங்களேன், இந்த மரம் ஒரு மாதிரி சாய்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே நிறைய நெல்லிக்காய் அப்படி கையாலேயே தொட்டு பறிக்கலாம் போல். வந்துரு எஸ், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும் இந்த நெல்லிக்காயில். அவ்வளோ நல்லதுங்க. நாங்களாம் சின்ன வயசில் வந்து இங்கேருந்து பொறுக்கிட்டு போவோம். அவ்வளோ நெல்லிக்காய் கொட்டுவோம். இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக நெல்லிக்காய்லாம். பட் சீசன் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய நெல்லிக்காய் வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான மரம் காட்டவா? வாட்டர் ஆப்பிள் மரம் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள். இப்படியே காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள். இது ஒன்றே ஒன்று இருக்கும், பட் நிறைய காய் விட்டுருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இருங்க, எத்தனை காய் பார்த்தீங்களா? எவ்வளோ இதில் எனக்கு தெரிஞ்சு கிலோ கணக்கில் வந்து காய்கள் இருக்கும். ஒரே மரம் தான், நல்ல பெத்த மரம், நிறைய காய் விட்டுருக்கு இல்லையா. அண்ட் வந்து இது தாங்க வாட்டர் ஆப்பிள். பேக்ரவுண்டில் ஒரு காஷ்மீர் ஆப்பிள், நான் தான் அது. ஓகே. சின்னத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொய்யாக்காய் வந்து பெருசாகும் இல்லையா, இந்த நாட்டு வெரைட்டி கொய்யாக்காய் பெருசாக வர்ற மாதிரி அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பெருசாகும். இது பேர் வந்து பன்னீர் கொய்யான்னு தமிழில் சொல்கிறாங்க, தெரியல எனக்கு. பட் இது நாங்கள் வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சூப்பராக இருக்கும், நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் எதுவுமே பெருசாகலை. இன்னும் ஒரு மேபி ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்தா நல்லா பெருசாக இருக்கும். அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து லெமன் தோட்டம். எல்லாமே சும்மா ஓவர் வியூவாக தாங்க காட்டுறேன். இதுக்குள்ளேயும் ரொம்பலாம் போயிட்டு இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லெமன் சீசன் இப்போ அவ்வளோ இல்லை. வெயில் நாள்லலாம் லெமன் வந்து காய்க்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சைஸான லெமனுமே இருக்குது. 1 2 எங்கேயோ இருக்குது. ஸோ லெமன் தோட்டம் இது. அப்படியே என் கண்ணில் ஒரு 2 லெமன், நல்லா பெத்த சைஸ் லெமன் வந்து மாட்டிக்கிச்சு. பெரிக்கலாம். அண்ட் முள்ளு. எனக்கு வந்து ஒரு 3 காய் வந்து ஒரே செடியில் பார்த்தேன். ஆக்சுவலாக முள்ளுலாம் குத்துச்சு. பட் இருந்தாலும் கஷ்டப்படாமல் எந்த பொருளும் கிடைக்காதுல்ல, அதனால் வந்து பறிச்சாச்சு. காய் ஒன்றும் பெருசாக வந்து லெமனில் இல்லைங்க. இப்போது சீசனும் இல்லை. லெமன் வந்து வெய்ய நாளில் தான் நல்ல சீசனு. ஸோ எங்கேயோ ஒன்று இருக்குது. பட் பரவாயில்ல, ஜூஸ்க்கு பறிச்சிக்கலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் வித் லைம் போட்டு குடிப்பேன். இங்கே பாருங்கள் எத்தனை பெரிய காயின்னு. ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க. இது நான் ஆக்சுவலாக கீழே போட்டுட்டு இதை பறிக்கிறேன். மாமி தெரியுதா? எங்கே என் கையே எனக்கே தெரியலங்க. நல்ல பெத்த காயே. ஆக்சுவலாக ஒரு மினி ஆரஞ்சு மாதிரி இருக்குது. முள், நல்ல முள். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு லெமன் வேட்டை போல் எனக்கு. சரி, ஒரு 10 பழமாவது பறிச்சிட்டு போவோம் வீட்டுக்கு. அண்ட் வந்து இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கனிஞ்ச லெமனே இருக்குது. நல்ல முள் குத்துதுங்க சமத்தியா. இதுதான் ரொம்ப வலிக்குது. முள்ளே இல்லாத லெமன் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும்ல. ஓகே, கொஞ்சம் அப்படி சேர்த்து வச்சுருக்கேன், பார்ப்போம். சீசன் டைம்லலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான். நீங்கள் பறித்து கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி லெமன் வந்து காய்ச்சி ஊந்து போயிருக்கும். இது ஆக்சுவலாக நல்ல கனிஞ்ச லெமனுங்க, தெரியுதா? அங்கே ஒரு லெமன் இருக்குது, காமிக்கிறேன் நான்.
வேறு இஸ் இட்? ஐயோ, கேமராவில் பார்க்கும்போது எங்கே இருக்குன்னே தெரியலப்பா. எஸ், அது இருக்கா. அதுவுமே நல்லா பழுத்து உடற ஸ்டேஜில் தான் இருக்குது. பறிக்கலாமா? எப்படி பறிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த செடிக்குள்ளார பூந்து ஒரு சீட்டா போல் தலையில் கையில் எல்லாத்துலேயும் முள். வந்துரு. பறிச்சிட்டேன். ஆல்ரெடி ஒன்று கீழே வந்துச்சுல அது. அம்மா ஏதாச்சும் இங்கே ஃபுல்லாக செம்ம பாம்பு இருக்குங்க. சரி, சாரப்பாம்பு தானே, கடிச்சா விஷம் இல்லைப்பா அப்படின்னு விடுற அளவுக்குலாம் இல்லை. நல்ல பாம்பும் இருக்குது, ராஜநாகம் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு மூவும் கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும். அண்டு இது வந்து ஆரஞ்சில் சாத்துக்குடியோட ட்ரீ இது. இப்போ சீசன் இல்லை, அதனால காய் இல்லை. இல்லைன்னா இது ஒரு மரமே போதும் ஒரு ஃபேமிலிக்கு என்னது ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு. பட்டர்ஃப்ளை தெரியுதா? எஸ், ஓடிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பண்ணையில் வந்து மாமரம், கொய்யா, சப்போட்டா, நிறைய மரம் இருக்குங்க. என்னென்னு எனக்கு லிஸ்ட்டே பண்ண முடியல. நான் உங்களுக்கு செரி, பர்மோடாஸ் செரி, அந்த ஃபார்மு எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து லேட்டராக பண்ணையை மட்டுமே ஒரு வ்ளாக் எடுத்து போடுறேன். அந்த வ்ளாகில் வந்து ஒரு குக்கிங்லாம் பண்ணையிலே வச்சு இயற்கையாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நான் போடுறேன் சூப்பராக உங்களுக்கு. அது வந்து ஜீவா வந்தால் தான் போட முடியும். அந்த மாதிரி இங்கேயே வந்து மோட்டர்லாம் ஆன் பண்ணி குளிச்சுட்டு அண்ட் இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து எந்த அளவுக்கு என்னால் ஷூட் பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு நான் ஒரு வ்ளாகாக போடுறேன். இன்றைக்கி வந்து இங்கே பண்ணையில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் இன்னும் நிறைய இடத்த போய் சுற்றி பார்ப்போம். பட் இந்த பண்ண வ்ளாகை வந்து நான் தனியாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இன்னும் நிறைய லெமன் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஹார்வெஸ்ட் பண்ண லெமன் வந்து ஒரு 8 லெமன் கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், 8 தான். இதுதான் நான் ஹார்வெஸ்ட் பண்ண லெமன். தெரிஞ்சுதா? ஃப்ரண்ட் கேமராவில் காமிச்சேன், அதனால் தெரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் வந்து அம்மா அங்கே கீரை பறிச்சிட்டு இருக்காங்க. அங்கே தூரத்தில் பாருங்கள், அம்மா அங்கே வந்து பறிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து கீரை பறிக்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ ரொம்ப அதிகமாக ஷூட் பண்ணி இன்றைக்கி காமிக்கிற அளவுக்கு வேண்டாம். இது வந்து ஆக்சுவலாக பார்ட் 1 பார்ட் 2 போடுற மாதிரியான ஒரு வ்ளாகாக இருக்கும். இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நான் ஜீவா வந்தோடனே உங்களுக்கு, ஜீவா பொங்கலுக்கு வந்துடுவான். ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வ்ளாகு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது மிராக்கிள் வில் ஹேப்பன்ஸ். ஜிவின் ஃபார் எவர். பாய்.